இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். 10 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 11வது மாதத்தின் முதல் வாரத்திலும் தேவ சமூகத்திலே நாம் வந்து கர்த்தரை கனப்படுத்த ஆராதிக்க உயர்த்த தேவன் பாராட்டினார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டும் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 13:2. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. என்ன பாஸ்டர் இந்த வசனம் என்ன கர்த்தர் பேச விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சரியான முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் God turned the curse into a blessing. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு தேவன் இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஈடுபட விரும்புகிறார். கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறார். பக்கத்தில் இருக்கவங்க கையில் கொடுத்து, நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப மாட்டார், திருப்புகிறவர். ஆனால் சில நேரத்தில் நாம் அவருக்கு முதுகை காட்டினால் அவரும் திரும்புவார். ஆனால் உண்மையிலே அவர் திரும்புகிறவர் அல்ல, திருப்புகிறவர். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார் என்று சொன்னால், தாம் நினைத்த வண்ணம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது செல்லவில்லை. அவருடைய பிள்ளைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் பாதகமாக இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், உடனே நினைக்கிறார், நான் உடனே என் பிள்ளைக்காக திருப்பணும், திருப்பியே ஆக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் திருப்புகிற செயலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அதை இந்த 11வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தின் மாலை வேளையில நம்முடைய கண்களை கர்த்தர் திருப்புவாராக, நம்முடைய செவிகளை கர்த்தர் திறப்புவாராக, நம்முடைய இருதய விசுவாச கதவுகளை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 11வது மாதத்தில் அந்த அனுபவத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அனுபவிப்பதற்கு என் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில 3 விதமான திருப்புகிற செயல்கள் உண்டு, 3 விதமான அனுபவங்கள் உண்டு. அதிலே முதலாவது அனுபவத்தை நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை திருப்புகிறார் என்று சொன்னால் முதலாவது நமக்காக திருப்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் திருப்புகிறவராய் இருந்தால் முதலாவது செய்கிற காரியம் உங்களுக்காக திருப்புகிறார். அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் திருப்பும் போது 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் திருப்புகிறார். காலையில் சொன்னது போல முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புகிறார். விரிவாக நான் காலையில் பேசினேன், மாலையில் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2வது ஆண்டவர் நமக்காக திருப்புகிற காரியம் ஆளுகிறவர்கள் அதிகாரிகளுடைய யோசனையை, அதிகாரிகளுடைய இதய தீர்மானத்தை நமக்காக கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா. 3வது ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். காற்றின் திசையை நமக்காக திருப்புகிறார். எந்த காற்று எதிரிகளுக்கு அழிவை கொண்டு வரும்படியாக கொண்டு வந்ததோ அந்த அழிவை எல்லாம் போயிடுச்சு. நான் காலையில் சொன்னேன், எல்லாம் போயிடுச்சு. அவன் மனம் வருந்தி கேட்குறான், உங்கள் ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக, நான் மனம் திரும்பிடுறேன் அப்படின்னு ஒன்று மோசை போய் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே இவங்களுக்கு மன்னி ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் நினச்சிருந்தா அங்கேயே அந்த குளவிகளை அழிச்சிருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் செய்யலை. ஏன் அப்படின்னா, எங்கேயும் அனுப்பியிருக்கலாம், எங்கேயாவது ஒன்று போன்னு சொல்லியிருக்கலாம், அதையும் ஆண்டவர் செய்யலை. ஏன்னா அப்படி அனுப்பியிருந்தார்னா இன்னொரு இடத்துல போய் அது பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், கிழக்கிலிருந்து காற்றை வீச பண்ணி கொண்டு வந்தார், மேற்கிலிருந்து ஒரு காற்றை வீச பண்ணி இருந்த தடயம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் செங்கடலே கர்த்தர் தள்ள வச்சார். அல்லேலூயா. நமக்காக நான் விசுவாசிக்கிறேன்,
எந்த காற்று உங்களுக்கு எதிராக தீமைகளை கொண்டு வந்ததோ கர்த்தர் காற்றின் திசையை திருப்பி உங்களுக்கு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் திருப்புகிற காரியம் சங்கீதம் 81வது சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 81 13 14 வசனங்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால், இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். முதலாவது நமக்காக திருப்புகிறார், இரண்டாவது தன்னுடையதை திருப்புகிறார். பக்கத்தில் பாசலுங்க. இரண்டாவது நமக்காக, தன்னுடையதை கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தருடைய அங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய குடும்பம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அவர் சொல்லுகிறார், எனக்காக திருப்பினவர் இப்போது தன்னுடையதை எனக்காக திருப்புகிறார். அல்லேலூயா. இப்படி சொல்றார், தன் கையை ஆண்டவர் திருப்புகிறார். ஆமென். இதை பார்க்க கண்களை இந்த மாதத்தில் இந்த நாளிலே கர்த்தர் திறப்பாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்காக திருப்பினவர் இப்ப எனக்காக தன்னுடைய கையை திறப்புகிறார். அதை என் கண் காண என் கண்களை கர்த்தர் திறப்பாராக. அவர் ஜனத்தை அழிக்கும்படியாக அவன் இருக்கும்போது அந்த சக்திக்கு ஆண்டவர் அப்படி செய்ய காரணம், தன் பிள்ளையை பாதுகாக்கும்படியாக அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பிள்ளையை பாதுகாக்க, தன்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடிய நீதியை சரிகட்டவும் தம்முடைய கையை திருப்புகிறார். ஆண்டவரே, உங்க இருதயத்தில் கை வச்சு என்ன பாதுகாப்பதற்காக, என் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக உம்முடைய கையை இந்த மாசத்துல நீர் திருப்புவீராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. 1ஆம் வசனத்தை வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நல்ல கவனிங்க. தேவ சபையை துன்புறுத்துவதற்காக அதிகார பத்திரங்கள் அனைத்தும் வாங்கி சட்டபூர்வமாக எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு தேவ ஜனத்தை துன்பப்படுத்தும்படியாக வருகிறான். 3வது வசனத்திற்கு வரும் பொழுது, அவன் தமஸ்கு பட்டணத்திற்கு சமீபமாய் வந்தபோது சடுதியிலே, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் தமஸ்கு பட்டணத்திற்கு சமீபமாய் வந்தபோது சடுதியிலே, அல்லேலூயா. அந்த சடுதியிலே நடந்தது என்ன? அவன் அதிகாரத்தோடு வந்து விட்டான், தமஸ்கு வரைக்கும் வந்து விட்டான், இன்னும் கொஞ்சம் தான் உள்ள வந்துருவான். கர்த்தர் பார்த்தார், அவருடைய கையை கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா. என்ன செய்தார்? நீ ஒரு எப்படி அவனை சந்தித்தார்? ஒரு பேரொளி அவனை சந்தித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சவுலை அங்கேயே நிறுத்தினார். ஆமென். அவன் எதை செய்ய விரும்பினானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இனி செய்ய முடியாதபடி கர்த்தருடைய கை தடுத்து நிறுத்தினது. அதற்கு பின்பு அவன் சபையை துன்பப்படுத்தவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்பப்படுத்த அதிகாரம் எல்லாம் வாங்கிட்டு வரான். ஆனால் சடுதியிலே கர்த்தர் சந்தித்த போது
அதுக்கப்புறம் அவன் சபையை துன்பப்படுத்தவே இல்லை. எந்த விசுவாசிக்கும் அவன் இடையூறாக இல்லவே இல்லை. ஆமென். எப்படி தெரியுமா கர்த்தர் மாற்றினார்? அவருடைய கை என்ன செஞ்சு தெரியுமா? சபையை அழிக்க வந்தவனை சபையை கட்டுகிறவனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எங்களுக்காக ஒரு கையை திருப்புகிற ஒரு தேவன் இருப்பதை எண்ணி இந்த மாலை வேளையில நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். அவர் ஜனத்திற்காக திறந்த பாதை எங்கே? செங்கடலில் நடக்கிறது. அந்த பாதையில தேவ ஜனங்கள் போறாங்க. பார்வோனுடைய சேனையும் என்ன பண்ணுது? பின்னாடியே போகுது. கர்த்தர் வரவிட்டார். பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு. நடுப்பாதை வரைக்கும் கர்த்தர் பொறுத்திருந்தார், காத்திருந்தார். ஆமென். யாத்திராகமம் 14 அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். விளக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், உன் கையை நீட்டு. கோலை நீட்ட சொல்லல. எதை நீட்ட சொல்றாரு? கையை நீட்டு, உன் கையை நீட்டு. எல்லாரும் அதை பார்க்க மோசே கையை நீட்டினான். அல்லேலூயா. எதற்காக நீட்டுகிறான்? கர்த்தர் சொல்கிறார், ஜலம் எகிப்தியர் மேல் திரும்பும்படிக்கு உன் கையை நீட்டு. ஜலம் எகிப்தின் மேல் திரும்பும்படிக்கு உன் கையை நீட்டு. ஆனால் மோசே அடுத்த அதிகாரத்தில் விளக்குகிறான். யாத்திராகமம் 15 அதிகாரம் 12வது வசனம். நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் உமது வலது கையை நீட்டி. நல்ல கவனிங்க. மோசே சொல்றான், நான் மட்டும் கையை நீட்டல, நீரும் உமது வலது கையை நீட்டினேன். அல்லேலூயா. மோசேயே, நீ மட்டும் நீட்டி இருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. நீ மட்டும் நீட்டி இருந்தா ஒண்ணுமே என்ன பண்ணாது? நடந்திருக்காது. கர்த்தர் உன் கையை மனிதர்கள் எல்லாரும் கண்டபோது கண்ணுக்கு தெரியாத தம்முடைய கரத்தை தேவன் பார்வோனுடைய சேனைக்கு நேராக கர்த்தர் திருப்பினார். ஆமென். எதற்காக நீட்டினார்? தன்னுடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக, தம்முடைய ஜனத்திற்கு நியாயம் செய்வதற்காக தம்முடைய கரத்தை திருப்புகிறார். அவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் உங்களுக்கு உரியதல்ல, பழி வாங்குதல் எனக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய கரத்தை தேவ பிள்ளைகளின் சத்துருக்களுக்கு எதிராக தம்முடைய கரத்தை திருப்புகிற ஒரு தேவன். வெட்டுக்கிளி போல பரவி இருக்கிறார்கள் மீதியானியர். அவர்களை அழித்து விடுவார்கள். கிதியோனுக்கோ இருந்தது 300 பேர் தான். 300 பேரும் நம்ப முடியாத ஆயுதத்தோடு அவன் வரான். 3 பேரும் யுத்தத்திற்கு போறவங்க யாராவது அவங்க கொண்டு போன ஆயுதத்தை யாருமே கொண்டு போக மாட்டாங்க. நம்ப முடியாத ஆயுதம். 300 பேர் தான். ஆனால் எதிரின் சேனை பெருசா இருக்கு. நம்ப முடியாத ஆயுதத்தை என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. என்ன கொண்டு போனாங்க? மண்பாண்டம், தீவட்டி, எக்காலத்தோடு போறாங்க. ஆண்டவர் எப்படி ஜெயம் தந்தார்? நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 22வது வசனம். நியாயாதிபதிகள் 7:22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர்
ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் சாபாத்திற்கு சமீபமான ஆபேல் பேயோரின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. நல்ல கவனி. எக்காலம் ஊதின போது கர்த்தர் கையை திருப்பினார். எப்படி பாஸ்டர் கையை திருப்பினார்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேள்வி எழும்பனா, வசனம் அழகா சொல்லுது, ஒருவனின் கை ஒருவனுக்கு விரோதமாக. இந்த கை உண்மையில் எங்கேயோ திரும்ப வேண்டிய கை, தேவ ஜனங்கள் மேலே திரும்ப வேண்டிய கை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அது வரைக்கும் பக்கத்தில் நண்பனா பக்கத்தில் தான் இருந்தான். எதிரியுடைய சேனையில் இருந்தவங்க பக்கத்தில் 2 பேரும் நண்பர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனால் அவருடைய கை அவர்களுக்கு விரோதமாகவே கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, நீ எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் தேவ மனிதனுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எத்தனை தீர்மானம் பண்ணினாலும் அதில் ஒன்றிலும் வந்து தொடாதபடி அடிக்காதபடி தேவன் தன்னுடைய கரத்தை திருப்புவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சபையின் நாயகர் அவர்தான். தம்முடைய பிள்ளைகளுடைய மேய்ப்பர் அவர்தான். இந்த சபைக்கு தலைவர் அவர்தான். மந்தையா இருக்கிற நமக்கு யார் மேய்ப்பர்? யாரு? அவர்தான். தம்முடைய தனத்தை நடத்துகிற சேனையினுடைய அதிபதி நம்முடைய தேவன். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமையை கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கையை இந்த மாசத்தில் திருப்புவீராக, இந்த வாரத்தில் திருப்புவீராக. ஆமோஸ் 1:8 ஆமோஸ் 1:8 நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவரை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரின் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலருக்கு பாதிப்பை ஏராளமாய் கொடுத்தது, தேசங்கள் கொடுத்தது. அவர்களை மிகவும் நொறுக்கினது, நெருக்கினது. அவர் ஜனத்திற்கு நியாயம் செய்வதற்காக கர்த்தர் சொல்கிறார். அதில் ஒரு தேசம் அடிக்கடி சண்டைக்கு வந்தது. எதுனா பெலிஸ்தியா. அடிக்கடி வந்தார்கள். கர்த்தர் 1:8 சொல்கிறார், என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன். கர்த்தர் பார்த்தார், இஸ்ரவேலே, நீ பழி வாங்க வேண்டாம், நானே பழி வாங்குகிறேன். ஆதி முதற்கொண்டு பல முறை உனக்கு தீமை செய்த பெலிஸ்தியன் மேல் நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர்னாலும், ஒருவேளை எத்தனையோ நாட்கள் உங்களையும் கூட விடாமல் சும்மா விரட்டி கொண்டு தொந்தரவு செய்து கொண்டு செய்கிற நபரை போல, அல்லது ஒரு குடும்பமோ ஒரு நபரோ யாரா வேணா இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர், அவருடைய பிள்ளை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தம்முடைய கரத்தை கர்த்தர் திருப்புகிறார். இந்த மாதத்தில் கூப்பிட்டு பாருங்க. உண்மையா அவரை நோக்கி திரும்பி நீங்க மன ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை திருப்ப அவர் இறங்கி வருவார். எசேக்கியேலின் புத்தகம் 29:21. எசேக்கியேல் 29:21. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். யாக்கோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சகல தேசங்களும் என்னுடைய கரத்தை காணும். அது என்ன? ஒரு பெரிய யுத்தமானது வர இருக்கிறது. தேவ ஜனத்திற்கு விரோதமாக அந்தி கிறிஸ்துவானவன் முழு சேனையும் கொண்டு வந்து அழிக்க நினைப்பான். தேவனுடைய ஜனங்கள் சிறு கூட்டம், அவர்களுக்கு விரோதமாக அவன் கொண்டு வருகிற கூட்டத்திலே என் தேவன் தம்முடைய கரத்தை திருப்பி காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு நாள்
அதை நிச்சயமாய் சந்திக்க இருக்கிறது. தம்முடைய கையை கர்த்தர் திருப்பத்தான் போகிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி, எனக்காக நீர் திருப்புகிறீர், இந்த உலக ஜனம் பார்க்க உம்முடைய கரத்தை நீர் திருப்ப இருக்கிறதற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். மூன்றாவது ஆண்டவர் செய்கிற செயல் ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 28:6. நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும். மூணாவது ஆண்டவர் எப்படி இருப்பார்னா பராக்கிரமமாக இருப்பார். முதலாவது சிறையிருப்பை திருப்புவார். இரண்டாவது ராஜாக்களின் இருதயத்தை, யோசனையை, தீர்மானத்தை திருப்புவார். மூன்றாவது ஆண்டவர் பராக்கிரமமாக இருப்பார். நமக்காக திருப்புவார் தன்னுடைய கரத்தை. யார் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு பலம் கொடுப்பார், பராக்கிரமமாய் இருப்பார். ஒரு யுத்தம் அவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. ஒரு ஆள் மூலமாய் வந்திருக்கலாம், உங்களுக்கும் ஒரு ஆள் மூலமாய் வந்திருக்கலாம், ஒரு கூட்டத்தின் மூலமாய் வந்திருக்கலாம். உடனே கர்த்தருடைய பிள்ளை யுத்தத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு பயந்து, இதெல்லாம் எதற்கு என் வாழ்க்கையில் வருகிறது? இயேசு இயேசு என்று சொல்வதினாலே தானே, இயேசு என்று நான் போறதினாலே தானே. பேசாம அப்படியே நம்ம விலகி இருந்துட்டோம்னா, பேசாம இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் போல நானும் அமைதியா இருந்துட்டா வராது என நினைத்து ஒளிந்து நலிந்து, இன்னும் சொல்ல போனா நல்ல கொஞ்சம் எல்லாம் ஆவியெல்லாம் இறங்கி போனது போல இருந்தால் அந்த கர்த்தருடைய பிள்ளை தீர்மானிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, ஒரு மனிதனால் வரல, சத்துருவினால் வந்திருக்கிறது. இது எந்த வாசலில் இருந்து வந்ததோ அந்த வாசலுக்கே நான் திரும்பி போக செய்ய இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த வாசல்ல இருந்து அது வந்துச்சோ அந்த வாசலுக்கே ஆண்டவர் திருப்பி அனுப்ப போகிறார். எங்கே துவங்கினதோ, எந்த இடத்துல இதற்கு திட்டம் போடப்பட்டதோ நம்மாலே செய்ய முடியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யுத்தத்தை வாசல் மட்டும் திருப்புகிறவர்கள். அவர் திருப்பல, உங்களை தான் திருப்ப வைக்க போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி, ஆண்டவரே என்ன வச்சே நீர் திருப்ப வைக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளை உண்மையை பார்த்தா நம்ம கிட்ட பலனே இல்லை. எப்படி பாஸ்டர் என்னால திருப்ப முடியும்? நானே பலவீனனா இருக்கிறேன், நானே எளியவனா இருக்கிறேன், என்னால எப்படி பாஸ்டர் திருப்ப முடியும்? என்கிட்ட போதிய ஆயுதம் இல்லையே, என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஒண்ணு தான் இருக்கு. ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னை தோற்கடிக்க கூடாது, நான் அதை ஜெயிக்க வேண்டும். அது ஒன்று தான் என்கிட்ட இருக்கு, வேற எதுவுமே என்கிட்ட. இந்த யுத்தத்தில் நான் தோற்றக்கூடாது, இந்த யுத்தத்திலே நான் ஜெயிக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. அந்த தீர்மானம் அந்த காரியத்தை திரும்ப போக செய்யணும். அல்லேலூயா. நான் அதற்குரிய விசுவாசம் உடைய ஆளாய், நபராய் நான் இருக்கிறேன். கிரயம் கொடுக்க வேண்டுமா? ஜெபிக்க ஆயத்தம். வளைந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உறுதியா இருக்க வேண்டுமா? நான் அதை செய்ய ஆயத்தம் என்று இருக்கும்போது அவர்கள் திரும்பி செலுத்த நினைக்கிற காரியத்தை அவர்களை கொண்டே கர்த்தர் செய்ய வைக்க விரும்புகிறார். நீங்க எதெல்லாம் திரும்ப போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் செய்ய போறதில்ல. தேவனிடத்தில், ஆண்டவரே உம்மை தவிர நான் யாரையும் நம்பல, ஆண்டவரே எந்த காரியத்துக்காகவும் நான் உம்மை விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன், எந்த ஒரு காரியத்துக்கும் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருந்தீங்கன்னா, எதை நீங்கள் திரும்பி போகணும்னு ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை உங்களை கொண்டே கர்த்தர் திரும்ப வைக்க வைப்பார். அல்லேலூயா. அவர்கள் பராக்கிரமமாய் இருப்பார்கள், அவரும் பராக்கிரமமாய் இருக்கிறார்.
ஒரு உதாரணத்தை சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தியரை துரத்தினார்கள். நல்ல கவனிங்க, கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறான். வீழ்த்தின உடனே பட்டயத்தை எடுத்து போய் தலையை எடுக்கிறான். அவன் ஏற்கனவே வீழ்ந்துட்டான், இனி மறுபடியும் அவன் வரப்போவதே இல்லை, ஜெயம் கிடைத்து விட்டது. ஆனால் அதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. வேதம் சொல்லுகிறது, காத் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத் இல்லை, அவன் வரவே மாட்டான். ஆனால் தாவீதும் அவனை சேர்ந்தவர்களும் திரும்பி கூட்டமாயிருந்த அந்த பெலிஸ்தியரை விரட்டுகிறார்கள். எது வரைக்கும்? காத் என்று போட்டிருக்கு. அந்த காத்திலிருந்து தான் கோலியாத் வந்தான். அந்த காத்திலிருந்து தான் கோலியாத் எங்க இருந்து அவன் வந்தானோ அது வரைக்கும் அவங்கள விரட்ட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை திருப்பினார். ஆமென். தாவீது செய்தது எங்கிருந்து வந்தானோ அது வரைக்கும் யுத்தம் திரும்புவதற்கு, யுத்தத்தை அதன் வாசல் வரை, தாவீதே நீ பயிற்சி பெற்ற வீரன் அல்ல, ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிய வல்லமை உள்ள ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். உனக்கு தீர்மானம் இருந்தது செய்வதற்கு, ஒரு உறுதி இருந்தது. பரலோக தேவன் அதை சாதிக்க உனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அவங்க எதையோ வச்சுட்டாங்க. நம்ம நினைக்கிறோம், சொல்றோம், அந்த குடும்பம், அந்த ஆளு எனக்கு விரோதமா எதையோ வச்சுட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, எல்லாம் சொல்றோம். நல்லா கவனிங்க. அப்படி சொல்லி நம்ம பயந்துருக்க தேவையில்லை. பக்கத்தில் பாசல் கை கொடுத்து, யாரோ எனக்கு வச்சுட்டாங்க, எவரோ வச்சுட்டாங்க, பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வந்த இடத்திற்கே திரும்பி போக செய்ய அவராலே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதற்காக நான் ஜெபிப்பேன் என்று உறுதியா இருந்தால் வாசல் மட்டும் அது திரும்பி போக தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் மூலம் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதை திருப்பணும், அங்க வரைக்கும் அது போகணும் என்று திருப்ப உள்ளத்திலே உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. அவனை எப்படியாவது பிடித்து விடுங்கள் என்று சொல்லி எலிசாவை பிடிச்சு வர ஆட்களை அனுப்புகிறார்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:23. அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. எலிசா என்ன செய்தான் அப்படின்னா, எந்த ஊரிலிருந்து வந்ததோ அந்த ஊருக்கே அனுப்பினார். எலிசாவே, நீ ஒரு சின்ன ஆள் தான், ஆனால் உன் மனசுல அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்தது. கர்த்தர் அற்புதமாக வல்லமையை வெளிப்படுத்தினார். சத்துருவின் கிரியையோ வேற எந்த ஒரு கிரியையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்திருந்தால் அவரிடத்துல நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். இதை ஆரம்பிக்கும் இடம் எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடம் வரைக்கும் விரட்ட எனக்கு ஒரு விசுவாசத்தை தாரும், எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு பலனை தாரும், எனக்கு ஒரு உறுதியை தாரும். நான் விடாமல் ஜெபிக்க ஒரு ஜெப ஆவியை எனக்கு தாரும். அவனை பிடிச்சிட்டாங்க. 2இல் 1 பார்க்க வேண்டும் என்று பவுலை தண்டிக்க நினைத்தார்கள். பவுல் கூட்டத்தை பார்க்கிறான். பார்த்தால் பரிசேயர் சதுசேயர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பவுலுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். உன்னை அழிக்கணும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள்.
அந்த யுத்தத்தை அவர்களிடமே திருப்பு என்று சொல்லுகிறார். அந்த யுத்தத்தை உன்னதான் அழிக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. ரெண்டு கூட்டம் அங்க இருக்கு. ஆனா யுத்தத்தை அவங்களுக்கு நேரா திருப்பு. அப்போ பவுல் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறேன். எதை பிரசங்கிக்கிறேன்? உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறேன். ஆகவே தான் இது எனக்கு வந்தது என்று சொல்லி பவுல் சொன்னதுதான் தாமதம். பரிசேயர் அதாவது சதுசேயர் விரோதமாக ஒருவருக்கொருவர் எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப எழும்பி என்ன பண்ணிட்டாங்க? பவுலை மறந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான். யாரை அழிக்கணும்னு வந்தாங்க? பவுலை அழிக்கணும் வந்தாங்க. கத்தர் பார்த்தார், பவுலே கத்தர் ஞானத்தை கொடுக்க, நீ திருப்பு அவங்கள, நீ அவங்கள திருப்பு. உனக்கு திருப்பி விட கிருபை தருகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பின்பு ஆத்திரமடைந்து கோட்டைக்குள்ளே கொண்டு போய் அடைக்கிறார்கள். கோட்டைக்கு வெளியே உண்ணாவிரதம் இருந்து எப்படியும் கொன்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால முடியவே இல்லை. ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பவுலை பத்திரமாக கொண்டு போகிறார். ஏன்? யுத்தத்தை அதன் வாசலுக்கு திருப்பு. ஒரு விசுவாச தைரியத்தை, துணிச்சலை கிரயம் கொடுக்கும். மனதை, அந்த கிரயம் கொடுக்கிற மனதை நினைத்திருந்தால் அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு பராக்கிரமமாக இருப்பார். அல்லேலூயா. திருப்பவும் அவருக்கு தெரியும், திரும்புகிறவர்கள் திரும்பி ஓட செய்யவும் அவரால் முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, திருப்பவும் முடியும், வருகிறவர்களை திரும்பி ஓட செய்யவும் அவராலே முடியும். அவருக்கு எப்படியும் செய்ய தெரியும். நீர் இந்த கிருபையை இந்த 11வது மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் எங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும். எங்களுக்காக திருப்பும். உம்முடைய கரத்தை திருப்பி, ஆண்டவரே இவ்வளவு நாள் கிடைக்காத நியாயம் இந்த மாதம் எனக்கு கிடைக்க செய்வீராக. எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அந்த நீதி எனக்கு கிடைக்க செய்வீராக. நாங்களும் திருப்புகிறவர்களாய் இருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதான ஒரு கிருபையையும் நீர் எங்களுக்கு தருவீராக. சிறையிருப்ப கர்த்தர் திருப்பணுமா? ராஜாக்கள் இருதயத்தை, எண்ணங்களை, தீர்மானங்களை, யோசனைய கர்த்தர் திருப்பணுமா? கர்த்தரே உங்களுக்கு பராக்கிரமமா இருக்கணும்னா நாம செய்ய வேண்டிய 2 காரியத்தை சுருக்கமாக சொல்றேன். புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். புலம்பல் 5:21. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நல்ல கவனிங்க. எரேமியா கர்த்தரை நோக்கி இப்படி ஜெபம் பண்ணுகிறார், எங்களை உம்மிடம் திருப்பும். ஏனென்றால் நீர் திருப்புகிற தேவன். நாங்கள் கேட்பது உம்மிடத்திற்கு எங்களை திருப்பும். நாம் ஏறெடுக்க வேண்டிய முதல் ஜெபம், முதல் தேவ தயவு கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, உம்மிடம் திருப்பி கொண்டு வாரும். அதனுடைய அர்த்தம் என்ன? திருப்பம் என்றால் அர்த்தம், நாங்கள் பூர்வ நாட்களிலே இருந்த நிலைக்கு எங்களை புதியவர்கள் ஆக்கும். அதாவது நான் ஆதியில எப்படி இருந்தேனோ, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி கர்த்தர் மேல அன்பு வச்சிருந்தேனோ, எப்படி கர்த்தருக்காக காரியங்களை செய்தேனோ, அந்த நிலைக்கு என்னை மறுபடியும் என்ன பண்ணும்? திருப்போம். ஆண்டவரே, ஆதியில உண்மையில இருந்த அன்பு, ஆதியில உமக்காக இருந்த வைராக்கியம், ஆதியில உமக்காக நான் செய்த ஆண்டவரே தியாகங்கள், நான் எனக்கு இருந்த வாஞ்சைகள், ஊழிய தீர்மானம் என்னிடத்துல இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அது எல்லாவற்றையும் மறுபடியும் வரும் வரை ஆண்டவரே நான் உம்மிடத்தில் இந்த மாலை வேளையில் திரும்புகிறேன். என்னை உம்மிடத்தில் திருப்பு ஆண்டவரே. இழந்து போன எல்லா மேன்மையும் நான் மறுபடியும் பெறுவதற்கு என்னை உம்மிடம்
திருப்புவீராக. இரண்டாவது காரியம் ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க என்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். நல்ல கவனிங்க, இங்க சொல்றாரு, என் கையை உனக்கு முன்பாக திருப்புவேன். எதற்கு? ஏன் ஆண்டவர் கையை உனக்கு முன்பாக திருப்புவேன் சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலே களிம்புகள் இருக்கிறது, உன்னிலே களிம்புகள் இருக்கிறது. நான் விரும்பாத காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. எனக்கு பிடித்தமில்லாதவைகள், எனக்கு பிடிக்காத காரியங்கள், பழக்கங்கள், செயல்கள், நான் விரும்பாத களிம்புகள் உன் வாழ்க்கையில் இருக்கு, உன் குடும்பத்தில் இருக்கு. அந்த களிப்புகளை நான் அகற்ற என்னை நீ அனுமதி. அந்த களிம்புகளை அகற்ற என்னை நீ அனுமதி. என் கையை உன்னிடத்தில் திருப்ப அனுமதி. என்னுடைய கீழ்ப்படிதல் சுத்தமாயிருக்க ஒரு கிருபை தாரும். என்னுடைய பரிசுத்தம் சுத்தமாயிருக்க கிருபை தாரும். என் இருதயம் சுத்தமாயிருக்க கிருபை தாரும். களிம்புகளை எல்லாம் அகற்றும். ஆண்டவர் களிம்பு அகற்ற நாம் அனுமதித்தான் கர்த்தர் செய்வார். நாம் அனுமதிக்காதவர் செய்வார். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என் கையை உன்னிடத்தில் திருப்ப எனக்கு அனுமதி, என்னை விடு. உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத காரியம் இருக்குது, அந்த களிம்பையெல்லாம் நான் அகற்ற விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரணம் இந்த ரெண்டாவது காரியத்தில் என்னுடைய கீழ்ப்படிதல் பரிசுத்தமாக இருக்கணும். கீழ்ப்படிதல் உண்மையாக இருக்கணும். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இருதயத்தில் உள்ள இருக்க என்னன்றதை நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, என் இருதயம் சுத்தமாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் முழங்கார் பாடிடுவோம். ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார். நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினவர். இந்த முதல் வாரத்தில் பேசுகிற காரியம், அவர் திருப்புகிற 3 அனுபவங்கள். 1, உன் சிறையிருப்பை நான் திருப்ப விரும்புகிறேன். 2வது, ஆளுகிறவர்கள் ராஜாக்களுடைய எண்ணங்கள், தீர்மானங்கள், இதய யோசனைகளை நான் திருப்ப விரும்புகிறேன். 3வது, உனக்கு நான் பராக்கிரமமாக இருப்பேன். இது 3ஐயும் செய்யணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்பு. ஆதியில் இருந்த வைராக்கியம் உனக்குள்ளே வரட்டும். ஆதியில் இருந்த வாஞ்ச வரட்டும். ஊழிய தீர்மானம் குறைஞ்சு போயிருக்கு, அது எல்லாம் மறுபடியும் வரணும்னா ஆண்டவர்கிட்ட பக்தன் கேட்கிறது போல், ஆண்டவரே எங்களை உம்மிடம் நீர் திருப்பும். குறைஞ்சி போயிருந்தீங்கன்னா உண்மையாக கர்த்தர் உணர்த்துவார். ஆனால் வீட்டில் போயில்லை, இப்போவே சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாகவே என்னுடைய அனுபவம் குறைஞ்சி போயிருச்சு. ஆண்டவரே, என்னுடைய தேவன் மீது இருந்த அன்பு குறைஞ்சிருச்சு, வைராக்கியம் குறைஞ்சிருச்சு, வாஞ்ச குறைஞ்சிருச்சு, ஊழிய தீர்மானம் அதுலேயும் குறைஞ்சி போயிருக்கேன். என்னை உம்மிடமாக திருப்பும். 2வது, ஆண்டவர் சொல்கிறாரு, என் கையை உனக்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன். திருப்ப நீ அனுமதி. ஏன் திருப்புறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட களிம்பு இருக்குது. நான் விரும்பாத காரியம், நான் விரும்பாத செயல்கள் உன்னிடத்தில் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையினுடைய நடத்தைகள், உன்னுடைய வீட்டில் இருக்கிற பழக்கங்கள், செயல்கள், நான் விரும்பாதது இருக்குது. அந்த களிம்புகளை எல்லாம் நான் அகற்ற விரும்புகிறேன். நீ அனுமதித்தாயானால் அந்த களிம்பை நீக்க நான் ரெடி. அப்படி நீக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் கீழ்ப்படிதல் சுத்தமாக இருக்கட்டும், என்னுடைய பரிசுத்தம் சுத்தமாக இருக்கட்டும், என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கட்டும், களிம்புகளை எல்லாம் அகற்றுவீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நீர் அநேக காரியங்களை திருப்ப விரும்புகிறீர். விரும்பி தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். இந்த முதல் வாரத்தில் எங்களுடைய சிறையிருப்புகளை நீர் திருப்ப விரும்புகிறீர். ஆளுகளுடைய இருதயங்களை, யோசனைகளை நீர் திருப்ப விரும்புகிறீர். பராக்கிரமமாக இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை வைத்தே செய்ய நீர் பராக்கிரமத்தை எனக்கு கொடுக்கிறீர். இந்த 3 அனுபவங்களை என்னுடைய வாழ்க்கையில் வரணும்னா
ஆண்டவரே எங்களை உம்மிடம் திருப்பும். ஆதியில் இருந்த கிரியைகளுக்கு நேராக திருப்பும். நான் குறைவுபட்டது உண்மை, என்னை திருப்பும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்ல, என் கையை உன்னிடமாக நான் திருப்புறேன், என்னை அனுமதி. ஏனென்றால் உன் களிம்பை நான் நீக்க விரும்புகிறேன். இந்த களிம்பு நீங்கினாதான் உன் கீழ்ப்படிதல் சுத்தமாக இருக்கும். இந்த களிம்புகள் எல்லாம் அகற்றப்பட்டாதான் உன் பரிசுத்தம் சுத்தமாக இருக்கும். இந்த களிம்புகள் எல்லாம் அகற்றப்பட்டாதான் உன் இருதயம் சுத்தமாக இருக்கும். அந்த களிம்பு தான் இதை மூணையும் கெடுத்து வச்சிருக்கு. ஆகவே என்னை அனுமதி, நான் அந்த களிம்பை முற்றிலும் அகற்ற விரும்புகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போகிறீங்க? உங்களுடைய கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னையும் என் வாழ்வை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை திருப்பும், எங்கள் குடும்பத்தை திருப்பும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வந்ததற்காக ஸ்தோத்திரம். சிறையிருப்பை திருப்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களின் இருதயத்தை, எண்ணங்களை, தீர்மானங்களை திருப்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கே நீர் பராக்கிரமமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் எங்களிடம் எதிர்பார்க்கிற ஆதி அன்பு நாங்கள் திரும்ப எங்களை உம்மிடத்தில் திருப்பும். எங்களிடத்தில் களிம்பை நீக்க உம்மை நாங்கள் அனுமதிக்க எங்களுக்கு உதவி செய்ய. எங்கள் கீழ்ப்படிதல் சுத்தமாக இருக்கட்டும், எங்கள் பரிசுத்தம் சுத்தமாக இருக்கட்டும், எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். இது ரெண்டையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருந்தால் நீர் மூன்றை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.